டாட்டா ஜஸ்ட்டு டீசல் வேரியண்ட் காரில் கூலண்ட் ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. எங்கே லீக்கேஜ் ஆகுது என்னன்னு செக் பண்ணி பார்த்ததில் தெர்மோஸ்டேட் ஹவுசிங்லேருந்து மேலே டிப்பு உடஞ்சி கட்டாக இருந்துச்சு. கஸ்டமர் ஒரு குச்சியை வச்சு அடைச்சி மெதுவாக நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்துட்டாங்க. சரி, செக் பண்ணி பார்த்ததில் தெர்மோஸ்டேட் ஹவுசிங் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. கூலண்ட் ஆயில் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ ஒரு 30,000க்கு ஒரு வாட்டி வந்து நம்ம கூலண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மாதிரி செலவில் வந்து மேக்ஸிமம் தப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து 1 லட்சத்துக்கு ஒரு வாட்டி வந்து வாட்டர் பம்பு தெர்மோஸ்டேட் ஹவுசிங் இதெல்லாம் மாற்றினீங்கன்னா பிரேக் டவுன் தப்பிச்சுக்கலாம். கஸ்டமர் இப்படியே கவனிக்காமல் ஓட்டுருந்தாங்கன்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது பெரிய பெரிய செலவு இழுத்து விட்டுரும். டெம்பரேச்சர் ஏறி அப்படியே கவனிக்காமல் விட்டா ஹெட் கேஸ்கெட் போய் ஒரு 40 ரூபா 50 ரூபா செலவு இழுத்து விட்டுரும். தயவுசெய்து தெர்மோஸ்டேட் வால்வு போட்டேன், தயவுசெய்து டாட்டா போடுங்க. என்கே மோட்டார்ஸில் மேக்ஸிமம் வந்து டாட்டா ஓய் தான் ஃபிட் பண்ணுவோம். லோக்கல் மேக் போட்டேன் கம்ப்ளைண்ட் சரியாகாது. ஃபேன் வந்து லேட்டாக ஓடும், தண்ணி வந்து 90 டிகிரியில் வந்து தனியாக வால்வு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ டாட்டா போட்டிங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி நம்ம ஓய் போட்டோம்னா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் என்கே மோட்டார்ஸ்னால் ஓய் தான் ஃபிட் பண்ணுறோம். வண்டி எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு தெர்மோஸ்டேட் ஹவுசிங் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு சாதா வாட்டர் ஊற்றிட்டு லீக் செக் பண்ணதுக்கப்புறம் கூலண்ட் ஆயில் ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம சாதா வாட்டர் எடுத்தோன்னே கூலண்ட் ஆயில் ஊற்றினோம் லீக்கேஜ் இருந்தாலும் தெரியாது, எல்லாம் வேஸ்ட்டாக கீழே போயிடும். ஸோ அதே மாதிரி ஃபேனோட எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணால் மேலே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.